Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th 12th பர்சன்டேஜ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. பெர்சனலாக எங்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின், நிறைய ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து 10th 12th மார்க்கு காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துருக்கோம். அது வந்து பர்சன்டேஜ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. கால்குலேட்டர் எதுவுமே தேவை கிடையாது, ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் உங்களுடைய மார்க்கை வச்சு பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 10th 12th மட்டும் கிடையாது. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கீங்க, அதில் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குது. இப்போ 1200க்கு நீங்கள் வந்து ஒரு 1000 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 மார்க்குக்கு எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். எந்த ஒரு கால்குலேட்டருமே எந்த ஒரு மேக்ஸிமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இதுக்குள்ளே வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12th இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிக்கும்போது எங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு நாங்கள் வந்து எழுதணும். அதில் 1200 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மார்க்கே வச்சு நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறேன். 10th கால்குலேட் பண்ணுறேன், 12th கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதும் இப்போ இதை நாங்கள் படித்த டைம்லாம் 1200 தான். இந்த இடத்துல 1200ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 944. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் கால்குலேட் அப்படிங்கிற கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து காட்டிடுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 78.67% தான் நம்மளுக்கு வந்து மார்க்கு. இதே மாதிரி 10th வந்து பார்த்தீங்கன்னா 500 மார்க் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல 500. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி ஆட் கால்குலேட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு 10th எவ்வளோ 12th எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியான முறையில் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் உங்களுடைய மார்க்கோடைய பர்சன்டேஜ். இதை விட்டுவிட்டு நம்ம வந்து சம்மு மேக்ஸு கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஈஸியாக உங்களோட ரெஸ்யூமில் கூட நீங்கள் வந்து மார்க் வந்து போட்டுக்கிற முடியும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அப்போ வந்து 11th வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் 600 மார்க்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல 600 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 450 மார்க் எடுத்திருக்கீங்க. 600க்கு 450 எவ்வளோ அப்படிங்கிற கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 75% நம்மளுக்கு வந்து காட்டுது. அதே மாதிரி 12th இப்போல்லாம் வந்து 1200லாம் கிடையாது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் 1200, இப்போல்லாம் வந்து 600 தான். 600 இந்த இடத்துல வந்து நீங்கள் 600 மார்க்குக்கு வந்து 560 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 93.33. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தடு. இந்த வெப்சைட்டை வந்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் போட்டாலும் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.